ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி உலர்ந்த திராட்சை, அதாவது ரைசன். வெயில் காலத்தில் நம்ம வீட்டிலையே சுத்தமான முறையில் உலர்ந்த திராட்சை பண்ணிடலாம். 1/2 kgலேருந்து 1 kg உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பச்சை திராட்சையோ இல்லை கருப்பு திராட்சையோ வாங்கிக்கோங்க. உங்கள் திராட்சை சீட்லெஸ்ஸாக இருந்தாலும் பண்ணலாம், சீடோடு இருந்தாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நல்ல திராட்சையாக வாங்கிக்கோங்க. அடுத்தது அந்த திராட்சையை நார்மலாக ஒரு தடவை அலம்பிக்கோங்க. அலம்பின்றதுக்கு அப்புறமா எல்லா திராட்சையும் உதுத்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கையால் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விடுங்க. ஸோ அது மேலே உள்ள பெஸ்டிசைடு எல்லாமே சீக்கிரமே வாஷ் ஆகிடும். சில சமயம் பழங்கள் கரிகாலெலாம் பெஸ்டிசைடு அடிக்கிறான்னு நம்ம கேள்விப்படுறோம். இதுமாரி பெஸ்டிசைடு இருந்ததுன்னா நல்லா வாஷ் ஆகிடும். அதுக்காக தான் 10 நிமிஷம் ஊற வச்சு அலம்புங்கன்னு சொல்கிறேன். நார்மலாக வாஷ் பண்ண கிரேப்ஸுக்கும் நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ண கிரேப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்க. இந்த வாஷ் பண்ணிட்ட திராட்சையை இப்போது இந்த இட்லி பிளேட்டில் வச்சிடலாம். மேலே உள்ள இட்லி பிளேட் கீழே உள்ள திராட்சையை அழுத்தி ப்ரெஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும். இதேமாரி கேப் இருக்கிற மாரி நீங்கள் திராட்சையை அதுக்குள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணுங்க. அடுத்தது இந்த திராட்சையை ஒரு குக்கரில், அதாவது ப்ரீத்தில் வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை உங்கள்கிட்ட இட்லி பேன் இருந்தாக்கா அதுலேயும் வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கேஸை சிம்மில் வச்சு ஸ்டீம் பண்ணுங்க. ஜஸ்ட் இதை 3லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குக்கருக்கு வெயிட் போடாதீங்க. குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டீம் பண்ண திராட்சையை இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டீம் பண்ணுறப்போ சில திராட்சை விரிஞ்சிருந்ததுன்னா அதை யூஸ் பண்ண வேண்டாம். அந்த திராட்சை ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் அதை விட்டுருங்க. இப்போ இந்த வேக வச்ச திராட்சையோட கலர் மாறி இருக்கு பாருங்க. இது வேக வச்ச திராட்சை, இது வேக வைக்காத உள்ள பச்சை திராட்சை. ரெண்டுத்துக்கும் உள்ள கலரை பாருங்க. ரெண்டுத்தோட கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. இந்த திராட்சையை இப்போ ஆற விடலாம். ஆறினதுக்கு அப்புறமா ஒரு நார்மல் காட்டன் கிளாத்தில் ஒரு 1/2 hour போடுங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்து வெயிலில் காய வச்சுருங்க. எங்கள் ஆத்துல பால்கனி கிடையாது. ஸோ அதனால் துணி உணர்த்துற ஸ்டாண்டில் டெய்லி காலம்பரை எடுத்து வச்சுட்டு திருப்பி மத்தியானம் உள்ளே எடுத்து வச்சுருவேன். பால்கனி இருந்ததுன்னா ஒரே பிளேஸில் 3 நாளைக்கு காய வைங்கோ. நன்னா காஞ்சிரும். நல்ல வெயிலில் வச்சேல்னாக்கா 2 நாள்லேயே நன்னா காஞ்சிரும். அதாவது இந்த திராட்சை நன்னா சுருங்கி போயிடும். இப்போ எப்படி உப்பின்னு இருக்கு, 3வது நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சுருங்கி போய் நமக்கு உலர்ந்த திராட்சை கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கும். கடையில் வாங்க திராட்சையை விட இந்த திராட்சை நல்ல நீளமாக இருக்கும், லெங்க்த்தியாக இருக்கும், பெருசாக இருக்கும். நீங்கள் வெயில் காலத்தில் இந்த திராட்சையை பண்ணி வச்சுட்டேல்னாக்கா ஆற்றுல நீங்கள் ஐஸ்கிரீம், மற்ற மில்க் ஷேக், பாயசம் எல்லாத்துக்குமே இந்த உலர்ந்த திராட்சையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆறின திராட்சையை நான் வெயிலில் காய வைக்கிறேன். ஈவினிங் இது எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா எனக்கு நல்ல வெயிலாக இல்லை. ஸோ அதனால் நான் 3 நாளைக்கு இதை காய வச்சேன். ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் காய வச்சுருவேன். ஈவினிங்லாம் மழை வந்துடும். ஸோ அதனால் எடுத்து உள்ளே வச்சுருவேன். நீங்கள் நல்ல வெயிலாக இருந்ததுன்னா 2 days காய வச்சுட்டு ஏர் டைட் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜிப்லாக் பவுச்சில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. திராட்சை ஒரு பக்கமாக ஒட்டின்னு இருந்ததுனாக்க அதை திருப்பி விட்டு காய விடுங்க. ஈவினிங் இது வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா எப்படி ஆயிருக்குன்னு காமிக்கிறேன். கோடை காலத்தில்
நீங்கள் கருடா வத்தல்லாம் போட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த தடவை உலர்ந்த திராட்சையை பண்ணி ட்ரை பண்ணுங்க. காஞ்சதுக்கப்புறமா அது ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உலர்ந்த திராட்சை ரெடி. இது கடையில் வாங்கின திராட்சை சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க. இது நம்மளா ஆற்றுல பண்ணின திராட்சை எவ்வளோ லெங்க்தியாக இருக்கு பாருங்க. வெயிலில் காய வச்சதை இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டு போயிடுத்து. 2 மைனா வந்து உலர்ந்த திராட்சையை சாப்பிட்டுட்டு போயின்னு இருக்கு. பாதி கவுண்டே குறைஞ்சி போயிடும். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பண்ணுற புண்ணியம். உலர்ந்த திராட்சை குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னாலும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டாலும் டக்குன்னு ஹீமோக்ளோபின் உடம்புல ஜாஸ்தி ஆகும். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருந்ததுனாக்க இதை கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சு அந்த வாட்டரை கொடுத்தாலே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் குழந்தைகளுக்கெல்லாம். டெய்லி உலர்ந்த திராட்சை 4 நாள் சாப்பிட்டா ஸ்கின்னெல்லாம் நல்ல பலபலன்னு ஆகும். இப்போது ரைசன் நல்லா காஞ்சு நமக்கு ஜோராக ரெடி ஆகிடுது. இதை இப்போது ஏர்டைட்டு கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் எந்த ஸ்டெப்பு கவனிச்சுக்கணுன்னா லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும் கேஸை. அப்போ தான் ஸ்டீம் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா கிரேப்ஸும் விரியாமல் இருக்கும். லாஸ்ட் இயர் லாக்டவுன் அப்போ எனக்கு இங்கே உலர்ந்த திராட்சை கிடைக்கல. ஸோ அம்மா வந்து எனக்கு இங்கே பண்ணினா, பட் அப்போ வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த தடவை நானே ட்ரை பண்ணி இதை போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ஆற்றுலையே நம்ம சூப்பராக ரைசன் பண்ணியாச்சு. இதை நான் இப்போ பாயசத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். உலர்ந்த திராட்சை சாப்பிட்டா ஹீமோக்ளோபினும் ஜாஸ்தி ஆகும். ரைசன் போட்ட ஜோரான பாயசம் ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.